வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் குருமா தான் செய்ய போகிறோம். இந்த குருமா செய்யும் போதே உங்கள் வீட்டில் என்ன கறி குழம்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுண்டி இருக்கிற இந்த குருமாவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம அந்த தோலை வந்து தனியாகவும் சீட்ஸை வந்து தனியாகவும் நம்ம எடுக்கணும். அந்த உள்ளே இருக்கிற இந்த விதையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குருமா செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அதை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும், இப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நம்ம குக்கரில் போட்டு கூடவே 2 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 4 விசில் விட்டு நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு குருமாக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 சில் தேங்காவை நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஏலக்காய், 2 பட்டைத்துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு அதெல்லாம் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை நம்ம கீறி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை வதக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வதங்கி வந்ததும் இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்குவோம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்குவோம். இப்போது ஃப்ளேமை நம்ம மீடியமில் வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்குவோம். இந்த மாதிரி வதங்கி வர சமயத்தில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்குறோம், அதை தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதை எண்ணெயிலே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே வதக்கலாம். நம்மளுக்கு இது நல்லா அவிஞ்சிட்டு அதனால் நம்ம லைட்டாக நம்ம வதக்கினா போதும். இப்போ நம்ம இது கூட மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இன்றைக்கி நம்ம 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்குறோம். நீங்கள் காரத்துக்கேற்ப வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்குவோம். எண்ணெயிலே இந்த மசாலா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். நம்ம மீடியமில் ஃப்ளேமை வச்சுக்கிட்டே இதெல்லாம் நம்ம வதக்குவோம். தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே நம்ம இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குவோம். வதக்கிட்டு இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். 1 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடலாம். மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம குருமா ரெடி ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொதித்து நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு குருமா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குருமா எங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்லே போட்டு வைக்க தேவையில்லை. இது 2 மினிட்ஸில் நம்மளுக்கு அது நல்லா கட்டியாக வந்துடும். இப்போ நம்ம மல்லியில் போட்டு நம்ம 1 டைம் நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது கறிக்குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க. எல்லாருமே இந்த ரெசிபியை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.